ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஹரிபிரசாத். நம்ம இன்னைக்கு டிவிடி எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஹவு டு ஸ்ட்ரக்சர் யுவர் டே. உங்க டே வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியாவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம்னா, டே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை எக்ஸிகியூஷன் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன்னா உங்களோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து சேவ் ஆகும். நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளானிங் 1 மினிட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களோட டைம் சேவ் ஆகும். இதனால உங்களால கரெக்டா ஷெட்யூல் பண்ண டைம்ல உங்களால ஒர்க் டாஸ்க் முடிக்க முடியும். எப்பவுமே வந்து ஒரு டே பிஃபோரே வந்து நைட்ல நம்ம பிளான் பண்ணிடணும். இந்த டைமிங்ல இந்த டைம் பிளாக் பண்ணல, காலையில மெயில்ஸ் பார்த்துடணும், காலையில வந்து ஃபோன் கால்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே காலையிலே சீக்கிரம் பார்த்துடணும். அதுக்கப்புறமா இருக்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பிளானிங் கரெக்டாக எக்ஸிகியூஷன் பண்ணினா உங்களோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு உங்களோட டைம் சேவ் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எப்பவுமே ஒரு டாஸ்க் ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னா அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எது 2 டாஸ்க்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிக்கணும். அதுதான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமா கொடுக்குற வேல்யூ அதுல அதிகமா இருக்கு. அதனால எப்பவுமே ப்ரியாரிட்டி எடுத்து நீங்க 80/20 ரூல் இல்ல 90/10 ரூல் யூஸ் பண்ணி நீங்க அந்த ப்ரியாரிட்டி எதுல அதிகமா இருக்கோ வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த டேல வந்து அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிங்கிள் ஹேண்டிலிங் யூஸ் பண்ணணும். ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். இதுல கொஞ்சம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா சிங்கிள் ஹேண்டிலிங்கா பண்ணீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இதுதான் வந்து எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே செக்லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணி பக்காவா பண்ணீங்கன்னா உங்களால எந்த ஒரு ஒர்க்கும் பெண்டிங் இல்லாம கிளியரா முடிக்க முடியும். அதனால உங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.